அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 10ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சிபிஐ என்கொயரிக்கு ஆஜராக வேண்டிய நாள். ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிபிஐ கிட்ட கெஞ்சி கூத்தாடி இன்றைக்கி நான் வர முடியாது, எனக்கு கட்சி வேலையெல்லாம் இருக்குது, என்ன அப்படி பெரிய கட்சி வேலையோ ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டு லீவு வாங்கியிருக்காப்புல. ஏற்கனவே வாழ்க்கை ஃபுல்லாக லீவு தான், வீட்டுக்குள்ளேயே தான் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இதில் என்ன புதுசாக இதுக்கு வேறு லீவு, போயிட்டு வரலாமே லீவு கேட்டு வாங்கியிருக்காப்புல விஜய் அவர்கள். விசாரணைக்கும் ஆஜராக மாட்டார், தன்னையை பார்க்க வந்து அடிபட்டிருக்கிற தொண்டர்களையும் போய் பார்க்க மாட்டார், கட்சி நிர்வாகிகள் கூட்டத்துக்கும் வர மாட்டார், போராட்டங்களையும் கலந்துக்க மாட்டார். அப்படி என்னதான் கிழிக்கிற வேலையோ தெரியல இந்த தாவைக்கா தலைவர் டல்பதி விஜய்க்கு. தேர்தல் நேரத்தில் இப்படி சிபிஐ ஏவி விட்டு பாஜக என்னை எப்படிலாம் ஒடுக்குது, இப்படி நெருக்கடி கொடுக்கறதெல்லாம் நியாயமா? முதல்ல இந்த பாசிச பாஜகவை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டு தொலைங்க ப்ரோ, விஜய் ப்ரோ. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சில மீடியாக்கள், சில மீடியாக்கள் எல்லாரும் இல்லை, அந்த சில மீடியாக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பி விசாரணைக்கு ஆஜராக சொல்லி உத்தரவிட்டும் கூட செந்தில் பாலாஜி போய் ஆஜராகலை அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை பரப்பி விட்டாங்க. பாஜகவுடைய கைக்கூலியாக செயல்படக்கூடிய சில நார்த் இந்தியன் மீடியாக்கள், நேஷனல் மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை முதல்ல போட்டாங்க. அதை பார்த்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில எச்ச ஊடகங்களும் அதே செய்தியை வந்து எந்த வெரிஃபிகேஷன் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு போட்டாங்க. எந்த ஆதாரமும் கிடையாது அவங்க போட்ட செய்திகளில். இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவித்து ஒரு பதிவை போட்டிருக்காரு. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ சம்மன் அனுப்பியது குறித்து முன்னுக்கு பின் முரணாக சில ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகி உள்ளன. வருகின்ற மார்ச் 17 அன்று நேரில் வந்து விளக்கமளிக்குமாறு சிபிஐ அனுப்பிய சம்மனின் அடிப்படையில் அவர்களது கேள்விகளுக்கு நேரில் சென்று உரிய விளக்கங்களை அளிக்க உள்ளேன் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு போட்டிருக்கார். மார்ச் 17ஆம் தேதி தான் அவர் நேரில் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐல இருந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஆனால் இந்த சில எச்ச ஊடகங்கள் இப்போவே போய் ஆஜராக வேண்டியது, செந்தில் பாலாஜி போய் ஆஜராகலை, அப்போ என்னமோ இருக்கு, செந்தில் பாலாஜி வந்து எதுக்காக இப்படி ஓடி ஒளிகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவை செட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பாஜகவுடைய ஊதுகுழல் ஊடகங்கள். இந்த ஊடகங்களில் வெளிவந்த செய்தியை இந்த அணில் குஞ்சுகள் எடுத்து வச்சுக்கிட்டு அவனுங்க புதுசாக ஒரு நரேட்டிவை செட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. பாருங்க செந்தில் பாலாஜி இப்படி வரமாட்டேங்கிறார் பாருங்க, அப்போனா இதுக்கு இதுதான காரணம்னு சொல்லிட்டு எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் கேவலமாக கேணத்தனமாக பொய்களை பரப்பிக்கிட்டு வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க தற்குறிகள். யாரா ஓடி ஒளிஞ்சது? கரூர் சம்பவம் நடந்தப்போ தலைவர் முதல் தொண்டன் வரைக்கும் அத்தனை பேரும் கட்சி ஆபீஸே இழுத்து மூடிட்டு திருச்சி ஓடிட்டானுங்க. அந்த நேரத்தில் கூட செந்தில் பாலாஜி அவர்கள் பிரஸ் மீட் வச்சு இவனுங்களுடைய முகத்திரையே கிழிச்சு எரிஞ்சார். அவர் என்ன பயந்து ஓடுறவரா? எதனால் இந்த நிலைமை ஏற்பட்டது, யாரால் இந்த நிலைமை ஏற்பட்டது, யாரிடத்தில் இந்த கேள்விகளை கேட்கணும்? 5 கேள்வி முன் வச்சிருக்கணும். அங்கே 12 மணிக்கு கூட்டம்னு அறிவிச்சு 3 மணிக்கு லெட்டர் கொடுத்துருக்கீங்க. நீங்களே பவரை கட் பண்ணி சொல்லி லெட்டர் கொடுத்துருக்கிறீங்க. ஆனால் நீங்களே வந்து 7 மணி நேரம் லேட்டாக வந்திருக்கிறீங்க. லேட்டாக வந்தது இல்லாமல் 500 மீட்டருக்கு முன்னாடியே வண்டிக்குள்ளே போயிட்டீங்க. இப்படி இந்த விஜயன்ற நபரும் தாவேக்கான்ற கட்சியும் செய்த அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்தும் விதமாக உடனே பிரஸ் மீட் வச்சு பேசினவர் செந்தில் பாலாஜி அவர்கள். அவர் பயந்து ஓடினாராம். இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்கு. திமுக மேலே அவதூறு பரப்பணும், திமுக காரங்க மேலே போய் பரப்பணும், அவதூறு பரப்பணும்னா கோடி மீடியாஸ், விஜய் ரசிகர்கள் எல்லாரும் ஓர் அணியில் வந்து திரண்டு வராங்க பாருங்களேன். சங்கிகளுக்கு இவனுங்களுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஓடி ஒளிஞ்சது விஜய் தான் அப்படின்றது ஊருக்கே தெரியும். இப்போ கூட என்னால் விசாரணைக்கெல்லாம் வர முடியாதுங்க, எனக்கு கொஞ்சம் லீவ் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஐம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்ட்டுலாம் லெட்டர் எழுதி கொடுத்து லீவ் வாங்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்கிறது விஜய் தான். ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு எதுக்கும் போகாமல் இருக்கிறது விஜய் தான், செந்தில் பாலாஜி அவர்கள் கிடையாது. மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். அணில் குஞ்சுகள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க, என்னெல்லாம் பதிவுகள் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு போய் ஆஜரானதுக்கு அப்புறமா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட போகிறாரு, திமுகவுக்கு கடும் நெருக்கடி வரப்போகுது அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் ஆக்சுவலாக செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் தரப்பு விளக்கத்தையும் ஆதாரங்களையும் அளிக்கிறப்போ அது விஜய்க்கு தான் இன்னும் நெருக்கடியை உண்டாக்குன்றது கூட புரியாமல் ஆர்காசம் அடைஞ்சிட்டு இருக்கானுங்க அணில் குஞ்சுகள். மார்ச் 17ஆம் தேதி அன்னைக்கு விஜய்ன்ற இந்த சைக்கோ என்னென்னலாம் பண்ணுனா, என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை எல்லாத்தையும் ஆதாரத்தோடு சிபிஐ கிட்ட அம்பலப்படுத்த போறாரு செந்தில் பாலாஜி அவர்கள். அதுக்கு பிறகு பாஜக முடிவு பண்ணிக்கோ விஜய்க்கு என்டிஏல எத்தனை தொகுதிகள் ஒதுக்கலாம் அப்படின்றதுலாம். செந்தில் பாலாஜி அவர்கள் கையில் தான் விஜயோடைய அரசியல் கெரியரே இருக்கு. உச்சாத்தை விட்டுட்டு வந்த உச்சா நடிகருடைய கெரியரே செந்தில் பாலாஜி அவர்கள் கையில் தான் இருக்கு. இப்போ சிபிஐ என்கொயரிக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் போனதுக்கப்புறம் தாவேக்காவுடைய தலையெழுத்து என்னவா ஆகுதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். செந்தில் பாலாஜி அவர்கள் 17ஆம் தேதி விசாரணைக்கு போய் ஆஜராயிட்டு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோடி மீடியாக்கள், இந்த சில எச்சை ஊடகங்கள் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களை குற்றவாளியாக சித்தரிக்கும் விதமாக சில செய்திகளை கண்டிப்பாக வெளியிடுவாங்க. எப்படா அவதூறு பரப்பலாம்,
எப்படின்னா பழிய தூக்கி இவங்க மேலே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுலேயும் ஆதவ அர்ஜுனாவுடைய பேரோலில் வரக்கூடிய இந்த சில ஊடகங்கள் பாருங்க, கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களை டார்கெட் பண்ணுற மாதிரி செய்திகள் கண்டிப்பாக வெளியிடுவாங்க பாருங்க. இப்போவே நம்ம சொல்லி வைக்கிறோம். அவ்வளோ காழ்ப்புணர்ச்சி திமுக மேலையும் சரி, செந்தில் பாலாஜி அவர்கள் மேலையும் தனிப்பட்ட ரீதியாக எல்லாமே காழ்ப்புணர்ச்சி. எங்கேயாவது ஏதாவது கிடைக்காதா, நம்ம திமுக ஏதாவது சொல்லிட மாட்டோமோன்னு அப்படியே வெறி பிடிச்சி போயிருக்கானுங்க. உண்மை எது பொய் இதுன்னு கூட வெரிஃபை கூட பண்ணாமல், குறைஞ்சபட்சமாக இது உண்மையா பொய்யான்றது கூட பார்க்காம அப்படியே வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்கானுங்க தற்குறிகள். விஜய்க்கும் தாவேக காரணங்களுக்கும் மடியில் கனம் இல்லை அப்படின்னு சொல்லி அவனுங்க கிளைம் பண்ணிக்கிறானுங்க. மடியில் கனம் இல்லைன்னாக்க எதுக்காக 70 நாட்களுக்கு மேலாக தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க எல்லாரும்? இந்த தற்குறிகள் அவங்க தலைவனுக்காக எப்படியெல்லாம் பொய் சொல்லி, எப்படியெல்லாம் இல்லாத பொல்லாத செய்திகளை கூட அதை திரிச்சு அதை பரப்பிக்கிட்டு எப்படியெல்லாம் இருக்கானுங்க பாருங்களேன், மடக்கு ஊதிகள். இப்படிப்பட்ட தற்குறிகள் செய்யக்கூடிய இந்த கீழ்த்தரமான இந்த செயல்களையும் நாம் அம்பலப்படுத்தி, அது போக இந்த 41 பேர் இறப்பிற்கு தாவேகா தலைவர் விஜய் தான் முழு முதற் காரணம்ன்றத சிபிஐல நிரூபிச்சு அதுக்கப்புறம் இருக்கடியே அதுக்கு பிறகு இந்த அணில் குஞ்சுகள் மூஞ்ச கொண்டு போய் எங்கே வைப்பானுங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். என்டிஏ கூட்டணியில் சேரு ராஜா இல்லைன்னா நீ கலி ராஜா அப்படின்ற நிலைமை உருவாகும். தேர்தல் தேதியை வேற அறிவிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. விஜய்க்காக பாஜக ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு டயலாக் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜயோ ஐ ஆம் கம்மிங் அப்படின்றப்பல என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்தெடுத்து பார்ப்போம். தேர்தலுக்கு முன்னாடி விஜயை எப்படியாவது வளர்ச்சி போட பார்ப்பாங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள. அதுக்கான முயற்சிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு மக்களே. ஆனால் பாஜகவுக்கோ ஐடியா இல்லாமல் சிக்கி தவிக்கிறாங்க, எப்படி விஜயை கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றதுன்ட்டு. நான் ஒரு தரமான ஐடியா சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருசாமணியை பாஜகவில் சேர்த்தா அவன் பாட்டுக்கு சேர போகிறான் பாஜகவில், அவ்வளோதான். ஸோ சிம்பிள். இந்த காணொலியில் நாம் பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.